தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷங்க. சங்கர் சார் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அதித்தி ஆல்சோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. பொங்கல் ரிலீஸ் வேற. ஐயோ நன்றி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பொங்கல் நல்லா இருக்குங்க எல்லாருக்கும். Summer movie, amazing movie for. I think it's a great debut movie for Akash Molli. Looking forward to many more of his. Combo work irukka avanga rendu peroda combo. Summer combo. Director ku or comeback Of course yes. I think overall ellame super. Even BGM kuduthirukkaru. Adudanga summer emotional. I think it brings the life out of the movie. Family audience paakra padam. இல்ல படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுல லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நானே உருகி அவ்வளோ அழுதுட்டேன். அது யுவன் சாரோட மியூசிக் வந்து வேற லெவல் எல்லா சாங்ஸும். ஸோ நல்லா என்ஜாய். சாரிங்க ஓ இவரா நல்லா இருந்தது. வேற லெவலா இருந்தது. நான் அவர் மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ மீன் அவர் பீஜம் கேட்டாலே அப்படியே அழக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அந்த சீன்ஸ்க்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்தது அவர் மியூசிக். ரொம்ப நல்லா ஆகாஷ் அதித்தி அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரியான கெமிஸ்ட்ரி. அவங்க கெமிஸ்ட்ரி தான் படமே. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஷ்ணுவர்தன் சார் தான் ஒரு பெரிய தேங்க்யூ. இட்ஸ் ரியலி கிரேட் ஃபிலிம். அண்ட் அவருக்கு ஆகாஷ் ப்ரோக்கு இது சரியான லான்ச். ஐ திங்க் ஸோ. நீங்க வெளியில பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. அண்ட் ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் படம் ரொம்ப நல்லா இருக்கு. யோசிக்கிறேன். இவ்வளோ நாளாக யோசிச்சா எதுவும் கிடைக்கல. திருப்பி யோசிச்சு அதை பண்ண முடியும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ரொமான்டிக் மூவி. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு ஹிட் படம் தாங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க இஃப் யூ டோன்ட் வாட்ச் இட். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் லவ்வுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போறாரு. அதான் ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருக்கு. என்ன பைக் வந்தாலும் விட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. லைக் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் சூப்பரா ப்ரோ. பிஜிஎம் நல்லா இருக்கு. லைக் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவன் பிஜிஎம்மும் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸும் தான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்காக லவ்க்குள்ளே நடக்கிற சண்டை அதெல்லாம் கட்டுறாங்க. அது கொஞ்சம் ஹீரோ நல்லா உண்மையிலே நல்லா லைக் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். என்னங்க அது படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போ அமைது எப்படி இருக்கு? அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். அவங்க கொடுத்த இதுவும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டைரக்டருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கு. மேபி இருக்கலாம். நல்லா இருந்துச்சு. யுவன் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்துல? ஓவராலா என்ன சொல்ல வராங்க, ரொம்ப லவ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணி அவங்க திரும்ப வர மாதிரி. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். மூவி ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. ஏன்னா இது டெபியூ ஃபில்முக்கு வந்து நல்ல பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட்டு. அதில் ஆகாஷ் முரளி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வர்றாரு. முரளியுடைய சன்னு, அதர்வாவுடைய தம்பி. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்ல நடிப்பாருன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களாலே தெரியும். அதாவது டைரக்டர் சங்கர் சாரே ஒரே லைனில் சொன்னார், வெரி என்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு. என்கேஜிங்னா ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு இது இருக்காது. அந்த மாதிரி டைரக்டர் விஷ்ணுவர்தன் ரொம்ப ஹீரோயினை ரொம்ப அழகாக காட்டுவார். அதோட கதையில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துருக்காரு, டைம் எடுத்தார். ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் எல்லாம் போய் எடுத்ததுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. அதை விட யுவன் சங்கர் ராஜா ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பின்னி எடுத்துட்டார். நல்ல படம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. முரளி சார் வந்து திரும்ப வந்த மாதிரி இருக்கு. முரளி சாரோட நடிப்பை அப்படியே ஆகாஷ் முரளியோட நடிப்பில் பார்த்த மாதிரி இருக்கு. நல்ல படம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஆகாஷ் முரளி நல்லா பண்ணியிருக்கேன். அதித்தி ஆக்டிங் எப்படி இருக்கு? படமும் நல்லா வித்தியாசமா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இது படம்.
சூப்பர். முரளி சார் பேரை அவர் காப்பாத்துறாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அவருடைய முதல் படம், ரெண்டாவது அவங்க அப்பா உடைய நடிப்பு முதல் படத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. முதல்ல ரெண்டாவது அதர்வா அவங்க அண்ணன் எப்படி பண்ணியிருக்காரு அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் கலந்த லவ் கலந்த ஆக்ஷன் படம், அவ்வளோதான். பாட்டெல்லாம் அருமையாக இருக்குது. இவர் நல்லா மெட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க அண்ணன் படத்துக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு, அவங்க அப்பா படத்துக்கு இளையராஜா. அது மாதிரி அந்த லைனில் நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்கள ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏற்கிறவங்க கரெக்டாக ஏற்கினாங்கன்னா கதாநாயகங்கள்லாம் நடிப்பில் விட்டு கொடுக்கல யாருமே, எல்லாமே நல்லா தான் நடிக்கிறாங்க. அதை ஏற்கிற டேரக்டர் கையில் தான் இருக்குது எல்லாமே. அவங்கள ஜூப்ளி ஆக்கிறதா எதுவும் ஆக்கிறதா எல்லாமே. படம் நல்லா இருக்குங்க. நேசிப்பாயா சன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதில் ஜோஹான், அதனால தான் வந்து பார்த்தேன். அவர் கொஞ்சம் குத்த சொல்லலாம் தான் வந்தேன், அப்பா தானே. ஆனால் குத்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவர்தனோட ஸ்டைல் இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஆரம்பம் பில்லெல்லாம் பண்ண டைரக்டர் அவர். அதே அந்த ஃபீலிங் நம்மளுக்கு உள்ளே வருது. ஒரு நிமிஷம் கூட லேக் இல்லை, போரிங் இல்லை. ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி தான், ஆனால் நல்ல ட்விஸ்டோட நல்ல அதில் ஒரு க்ரைம் எலிமெண்ட்டை கொண்டாது நல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்ல பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு தடவை கூட போர் அடிக்கிறது இல்லை படத்தில். 100 விஷ்ணுவர்தன் கம்பேக்கே தேவையில்லையே, அவர் ஆல்ரெடி நோன் டைரக்டர். இப்போ இன்னொரு பில்லா 2 எடுக்க சொல்லுங்கள், கலக்கு வர்றாரு அவர். நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, அடுத்த படத்தை எடுக்க அஜித்தை வச்சுன்னு. லவ் கான்செப்ட்னு சொல்றீங்க, இது எந்த மாதிரி ஒரு லவ்வா இருக்கும்? சாதாரணமாக ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, லவ் பண்ணா. அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதை பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. நல்ல படம் தான் ப்ரோ, நல்லா எடுத்திருந்தாங்க சீரியஸாக. லைக் வந்து ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் படம் நல்லா இருக்குது. டேரக்ஷன் நல்லா இருக்குது, அவரோட டேரக்ஷன். லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கலாம். மற்றபடி வந்து பெருசாக எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, லாகாக இருக்குன்னு ஒன்று சொல்ல மாட்டாங்க. லைக் நல்ல எண்டிங் முடிச்சிருப்பாங்க, நல்ல எண்டிங் தான். மோஸ்ட்லி மியூசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லைக் நல்ல பிஜிஎம் தான். ரொம்ப இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக சவுண்ட்ஸ் கொடுக்குங்கல்ல. படத்தோட மியூசிக் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அது வேணா நல்லா சொல்லலாம். லைக் இப்போ வர மியூசிக் படத்துல எல்லாம் வந்து மியூசிக் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் தான் அந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு சின்ன லாக் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் வந்து எப்போ இன்டர்மிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து படத்தில் மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் கெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டர்மிஷன் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் இதுக்கும் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாது. அப்படியே படத்தை ஸ்மூத்தாக முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல மூவி தான். அவங்க ரெண்டு பேரோட காம்போ ஒர்க் ஆயிருக்கு. காம்போ இந்த படத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு. லைக் வந்து முன்னாடி அதித்தி சங்கர் ரொம்ப கிரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்படின்னு கிரிஞ்சுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப யாருமே பார்க்கக்கூடாது. நல்ல ஃபிலிம் தான்.